வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ 2024 எப்படியோ முடிஞ்சிருச்சு. ஸோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு. இந்த 2025 நீங்களும் உங்க அன்பு குடும்பங்களும் நல்லா சந்தோஷமா இருங்க. ஸோ என்னுடைய நம்ம சேனல் சார்பா புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி நியூ இயர் நண்பா. ஸோ ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 18வது மேட்ச் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் வெர்சஸ் நம்மளுடைய சிட்னி சிக்ஸர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேண்டசி XL11ல ஏற்கனவே சொன்னது போல நியூ இயருக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லா ஆஃபருமே நம்ம கண்டிப்பா டெலகிராம்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனல்ல வித் வாய்ஸ் மெசேஜோட. அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ XL11ல ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் பார்த்தரலாம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு நம்ம ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல் முறையா, அதாவது இன்னைக்கு மேட்ச் ஹோபர்ட்ல நடக்குது. ஸோ ஹோபர்ட் பிட்ச்ல இது வரைக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்களுடைய லாஸ்ட் 10 மேட்ச், அது பிபிஎல்னு கிடையாது, இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ லாஸ்டா நடந்தது பாத்தீங்கன்னா பெர்த் வெர்சஸ் ஹோபர்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 155, செகண்ட் இன்னிங்ஸ்ல 156. ஸோ இதுல செகண்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா பெர்த் உமன்ஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் உமன். ஸோ இந்த உமன்ஸ் மேட்சை மட்டும் நீங்க பெருசா கண்டுக்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்லயும் 117 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 118 இரண்டாவது இன்னிங்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது உமன்ஸ் மேட்ச், இதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஸோ இதுவும் உமன்ஸ் மேட்ச் கண்டுக்க தேவையில்லை. இதுவும் உமன்ஸ் மேட்ச். உமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, அதனால நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை. ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல ஆஸ்திரேலியா 213 ரன் அடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸும் போராடி 212 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனா வின் பண்ணது என்னமோ ஆஸ்திரேலியா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆஸ்திரேலியா பிச்சில் எப்படி ஆஸ்திரேலியா தோப்பாங்க. இது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன் வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன். ஸோ உமன்ஸ் மேட்ச் நம்ம பார்க்க தேவையில்லை. ஹோபர்ட் வெர்சஸ் அடிலைட் போன வருஷம் மேட்ச் பாத்தீங்கன்னா 167 அடிச்சிருக்காங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச டீம் வின் பண்ணிருக்கு. மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததே மொத்தத்துல 1 2 3 4 மேட்ச்ல செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் இங்க அதிகமா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கோரும் பாருங்களேன், ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் போயிருக்கு. ஒரு 155, 166, 117, 118. இந்த ஒரு மேட்ச் மட்டும் விதிவிலக்கா 200+ போயிருக்கு. மீதி எல்லா மேட்சுமே ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி தான் போயிருக்கு. நீங்க பாருங்க, ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே லாஸ்ட் 20 மேட்ச்ல இந்த பிட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 147 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 138 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப பிட்ச் ரிப்போர்ட் அதுன்னு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஸோ சிம்பிளா ஸ்வீட்டா பார்த்துட்டு போயிருங்க. இந்த சீசன்ல ஆல்ரெடி ஒரு மேட்ச் வரை நமக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டு டீமோட பிளேயர்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீவல் 7-22. ஸோ ஓரளவுக்கு நார்மலா தான் ஆடி இருக்கிறாரு. மிச்சல் ஓவன் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 100 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி 2 மேட்சுமே ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. சாய் ஹோப் ஒரு ஆவரேஜா ஒரு 38-35+ அடிக்கிற மாதிரி ஒரு டீசெண்டா ஆடி இருக்கிறாரு. மெக்டர்மட் லாஸ்ட் மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. நிகில் சௌத்ரி நம்ம சொன்னோம் அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு, அதை ப்ரூவ் பண்ற மாதிரி லாஸ்ட் மேட்ச் 20 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. டிம் டேவிட் நம்ம சிங்கப்பூர் மாமா எப்பவுமே இந்த மாதிரி தான் ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. கிறிஸ் ஜோர்டான் அந்த டீமோட டெத்ல பவுல் பண்ணுவாரு. முதல் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 3வது மேட்ச், ஆனா 3வது மேட்ச் அவர் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. எலிஸ் பிளாண்ட எல்லா மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மெரிடித் 3 மேட்ச்ல 2 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸ்டான்க்லே 3 மேட்ச்ல 2 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. வாக்கர் பாத்தீங்கன்னா விளாண்ட 2 மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. முதல் மேட்ச் அவர் பிளேயிங் லெவல்ல இருந்தாரு. பட் ஓவரே கொடுக்காத லெவலுக்கு தோல்வியை சந்திக்க வேண்டியது ஹோபர்ட். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் பவுலிங்கே பண்ணல. ஸோ இது ஹோபர்ட். சிட்னி சிக்ஸர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் நண்பா.
ஸோ டாஸ் வின் பண்ணி இன்னைக்கு மட்டும் செகண்ட் பேட்டிங் சிட்னி சிக்ஸர்ஸ் கிடைச்சிட்டுனா கண்டிப்பா சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க நம்மளால சொல்ல முடியும். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்து ஹோபர்ட்டுக்கு கிடைச்சதுன்னா மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பிலிப்பி பாருங்க, தொடர்ந்து 3 மேட்சா பெஸ்ட் ரிசல்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஜேம்ஸ் வின்ஸ் நான் சொன்னேன் லாஸ்ட் மேட்ச்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் ஃபிளாப் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி வின்ஸ் ஃபிளாப் தான் லாஸ்ட் மேட்ச். ஏன்னா 100 ரன் அடிச்சாரு, அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட். ஏன்னா எல்லா மேட்சுமே அவரால் கன்சிஸ்டன்சி ஸ்கோர் பண்ண முடியாது நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பேட்டர்சன், ஜாக் எட்வர்ட்ஸுக்கு வந்து அடிப்பட்டதுனால அவர் உள்ள வந்திருந்தாரு, ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணாரு. ஹென்ரி கியூஸ் அந்த டீமோட கேப்டன், எப்போதும் சொல்றது போல நல்ல ஒரு ஆவரேஜ் ஆடக்கூடிய பிளேயர். ஜோர்டான் சில்ஸ் நல்ல ஒரு 25+ ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஷா வந்து எதுக்குதான் டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஒரு யூஸ் கிடையாது அவர் எடுக்கிறதுல. அடுத்து ஹைடன் ஹெர்ரி டெத்ல பவுல் பண்ணுவார் அந்த டீம்ல, 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். விக்கெட் டேக்கிங் பவுலர் அகில் ஹுசைன் கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர், 4 ஓவர் மஸ்டா. அடுத்து தூர்வஷிஷ் அந்த டீமோட இருக்கிறதுல இந்த பிபிஎல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலர் அவரை சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 4 மேட்ச் தான் நடந்திருக்கு, 4 மேட்ச்ல அவர் வந்து 10 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஜாக்சன் பிரிட் வந்த முதல் மேட்ச் வந்து 3 விக்கெட், அடுத்த மேட்ச் வந்து ஃபார்ம்ல இல்ல. முற்பே தொடர்ந்து 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல, ஆனா அடுத்த 2 மேட்சா தொடர்ந்து விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 2 டீமோட ஃபார்ம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போதும் சொல்ற மாதிரி அந்த மஸ்ட் பிக் யார் அப்படிங்கறத நம்ம இப்போ சூஸ் பண்ண போறோம். சோ இந்த டாப் 6ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் மஸ்ட் பிக் ஆப்ஷன் இருக்காங்களா? இவங்களை கண்டிப்பா எல்லா ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா 7ல இருந்து 8 டீம் ட்ரை பண்றதுக்கு ஒருத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 6ல அப்படி யாருமே எனக்கு தெரியல. கீழே பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டான் இருக்கிறார். சோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனா நீங்க வைக்கலாம். ஆனா ஜோர்டான ஒரு 60% பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஏன்னா மினிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா எல்லிஸ வந்து நான் பாக்குறேன் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல. ஏன்னா இந்த பிட்ச்ல நீங்க பாருங்களேன், பவுலர்ஸுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நல்ல பேட்டிங் பிட்ச் அதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த லாஸ்ட் 4 ரீசன்ட் மேட்ச்லயும் வந்து பவுலர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ற டீமை வந்து விக்கெட் எடுத்துடுறாங்க, குறையாம 8 விக்கெட் 7 விக்கெட் அந்த மாதிரிலாம் போகுது, ஏன் 10 விக்கெட் வரைக்கும் போகுது. அதனாலதான் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல எலிஸை வைக்கிறேன். ஏன்னா எலிஸ் வந்து 95% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா மெரிடித்தையுமே நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கிறேன். ஏன்னா மெரிடித்தை வந்து ஒரு 85 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் வந்து மெரிடித்து கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம், எலிஸ் கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த டீம்ல ஜோர்டான், எலிஸ், மெரிடித் இந்த 3 பேர் வந்து கண்டிப்பா டெத்ல அட்டாக் பண்றாங்க. அதே போல இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா மெரிடித்தும் ஸ்டெலாங்கே தான் வந்து அட்டாக் பண்றாங்க, இவங்க 2 பேரும். அப்போ மெரிடித்துக்கு வந்து விக்கெட் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து மெரிடித் விக்கெட் எடுக்கலன்னு அவரை டிராப் பண்றாங்க. பட் இந்த 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல கிறிஸ் ஜோர்டான், எலிஸ், மெரிடித் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷனா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க சிட்னி சிக்ஸர்ஸ்லயும் மஸ்ட் பிக் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டாப் 6ல வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் யாருக்குமே இல்லை. ஆனால் அதிகமா செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் விஷயத்துல பார்க்கும்போது பிலிப்பிய வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க எடுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 95% பேர் வந்து பிலிப்பிய வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே போல வின்ஸை வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல எடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆப்ஷனல் தான். அதாவது 90% பேர் வந்து வின்ஸையும் வந்து பிக் பண்ணி இருக்கிறாங்க, அந்த 2 ஓப்பனர்ஸையுமே. அதுக்கு அடுத்தபடியா எனக்கு தெரிஞ்சு தூர்வஷிஷ் வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருப்பாரு. செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 96% பேர்கிட்ட வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரையும் தான் மோஸ்டா சிட்னி சிக்ஸர்ஸ்ல வந்து எல்லாருமே செலக்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வின்ஸ் வந்து ஆப்ஷனல். வின்ஸ் வந்து எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ண மாட்டாரு. பிலிப்பிக்காச்சும் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. தூர்வஷிஷ் தாண்ட எல்லா மேட்ச்லயுமே 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது ஏன்னா அவர் வந்து இனிஷியல்ல பெருசா பவுல் பண்றது இல்லை, அந்த பவர் பிளே அதிகபட்சம் 1 ஓவர், மீதி எல்லாமே மிடில் டெத்ல அட்டாக் பண்ணும்போது விக்கெட் கிடைக்குது. ஆனா வின்ஸ் மட்டும்தான் இந்த மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொஞ்சம் வேல்யூ கம்மி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது உங்களோட விருப்பம், பார்த்துக்கோங்க. அடுத்ததா பாக்குறது மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணக்கூடிய ரிஸ்கான பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிக்கில் சௌத்ரியை வந்து நீங்க வந்து கண்டிப்பா அந்த மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து நீங்க போக்கஸ் பண்ணலாம்.
பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து ஒரு 15 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாலே அவர் வந்து கண்டிப்பா அந்த ட்ரீம் டீம்ல வந்து வந்துருவாரு. அதனால நீங்க அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல எல்லாரோடைய ஃபோக்கஸுமே வந்து மெக்டெர்மட், மிச்சல் ஓவன், சாய் ஹோப் மேலதான் இருக்குமே தவிர ஜீவல் மேல இருக்காது. ஸோ நீங்க வந்து ஜீவலையும் வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல வந்து எம்ஜிஎல்ல வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது 4வது இருக்கக்கூடிய ஜீவல் தான் ரொம்ப செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கிறாப்ல. ஸோ அவரை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வெறும் 20% உள்ளதான் வந்து அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல சலாமிக்கே, ஸோ இவரை வந்து பாத்தீங்கன்னா இவரையும் வந்து ஒரு 15% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசன் எல்லாரோட ஃபோக்கஸ் எலிசி, ஜோர்டான், மெரிடித். அதையும் கடந்து போச்சு அப்படின்னா தான் ஸ்டெலைக்கே வருவாரு. ஸோ இவர் யாருமே ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஸோ கண்டிப்பா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஜீவல், அடுத்து நிக்கில் சௌத்ரி, வாகர் சகாமி, ஸோ இவங்க 3 பேரையுமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல நீங்க சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து அகில் கொஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல. ரீசன் மேட்சுக்கு மேட்ச் வந்து உங்களை வந்து கண்டிப்பா 0 பாயிண்டோட அனுப்ப மாட்டாரு. மினிமம் ஒரு 30+ பாயிண்டோட தான் வாங்கிடுவாரு. ஏன்னா ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல அதே போல ஜாக்சன் பிரிட் முதல் மேட்ச் வந்து 3 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட், 2வது மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் கிடைக்கலனாலும் இந்த மேட்ச்ல அவரை வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. செலக்டட் பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 20% குறைவா தான் இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருடைய பவுலிங் ஆப்ஷன் ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தூர்வஷிஷ் மேல, ஹைடன் ஹெர்ரு மேல, அகில் கொஷன் மேலதான் இருக்கும். இவர் மேல பெருசா வராது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனல்ல இருக்காரு. ஸோ இந்த 2 பேரு பிளஸ் நீங்க வந்து ஜோர்டான் சில்க்ஸையும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்பேர் டு பிலிப்பி வின்ஸ்லாம் 90+, மோசஸ் ஹென்ரிக்ஸ் 75+, ஹைடன் ஹெர்ரி ஒரு 65+. ஆனா இந்த டாப் 6ல நம்மளுடைய ஜோர்டான் சில்க்ஸா ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்மால் லீக்ல நீங்க கொஞ்சம் இந்த பிளேயர் எடுத்தா ஒரு சேஃபான ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா சாய் ஹோப்பை சூஸ் பண்ணலாம். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு 30+ ரன் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடுவாரு. ரொம்ப பொறுமையா ஆடிதான் ஸ்கோர் பண்ணுவாரு. பால் வந்து 6 லைன் போகாது, 4 உருட்டியே ஆடக்கூடிய பிளேயர். அதே போல மெக்டெர்மட்டையும் நீங்க ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நீங்க சாலிடா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் பிளேயரா இருப்பாரு. இல்லையா நீங்க வந்து கண்டிப்பா டிம் டேவிட்க்கு கூட போகலாம். ஒரு 20+ ரன் வந்து ஷுவரா அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் பிளேயரா வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருப்பாரு. ஸோ இந்த 3 பேர் டிம் டேவிட், மெக்டெர்மட், அதுக்கப்புறம் வந்து சாய் ஹோப், இந்த 3 பேரையுமே நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா இந்த டீம்ல வந்து நம்ம சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபான ஸ்மால் லீக்ல மாதிரி ட்ரை பண்ணக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மோசஸ் ஹென்ரிக்ஸை ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து கெர்ரை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா கெர்ரெல்லாம் 1 or 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம். பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு, மறந்துடாதீங்க. ஒருவேளை சிட்னி சிக்ஸர்ஸோட டாப் ஆர்டர்ஸ் சொதப்புனா அவர் பேட்டிங் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ மோசஸ் ஹென்ரிக்ஸ், ஹைடன் ஹெர்ரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முர்பே. ஸோ இந்த 3 பேரையுமே வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு, 3 ஓவர் வரைக்கும் வந்து பவுல் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால நீங்க இந்த 3 பேரையுமே ஸ்மால் லீக்ல கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கான சேஃபான பிக். மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் அவங்களெல்லாம் நீங்க விருப்பம் இருந்தா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த டீம்ல நம்ம எல்லாரையுமே பார்த்தாச்சு இவரை தவிர்த்து. ஏன்னா இவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா விளாண்ட 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து மினிமம் 1 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அது ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் பிளஸ் ஒரு பிளேயிங் 11 சேர்ந்து மினிமம் வந்து ஒரு 30+ பாயிண்ட் கேரண்டியா வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. அதே போல இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிளேயர்ஸையுமே பார்த்தாச்சு. இந்த பேட்டர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. அதே போலதான் ஏன்னா இந்த பேட்டர்சனை கூட நீங்க மினிமம் 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்லயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட 32 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இவருக்கு பெருசா பேட்டிங் வாய்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும் போது அவர் எடுத்து வேஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால
இந்த 3 பேரை கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிலிப்பி, வின்ஸ், ஜோர்டான், எலிஸ், மெரிடித், அப்புறம் டூரசிஸ். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6 பேரும் தான் உங்களுக்கு வந்து மஸ்ட் பிக். மோஸ்டா வந்து எல்லாராலையுமே செலக்ட் பண்ணியிருப்பாங்க உங்க ஸ்மால் லீக்ல. இந்த பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு டக் அவுட் ஆகி போய் இல்ல ஒரு விக்கெட் கூட எடுக்காம போனா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக், இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக் டெமோ டீம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் லீக்ல எந்த பாதிப்புமே வராது. மீறி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் மெக்டர்மெண்ட் எடுத்திருக்கிறேன். ஏன்னா மெக்டர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 78% பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. மோசஸ் கொன்ட்ரிக்யூஸ ஒரு 70+ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஹைடன் ஹெர்ரர் ஒரு 65 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அகில் கோஷனை ஒரு 50 பேருக்கு பிளஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய மிச்சல் ஓவன் மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரம்படா இருப்பாரு. இந்த இடத்துல நீங்க நிகில் சௌத்ரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த ஒரு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் தான் வந்து எடுக்க முடியும், அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ நிகில் சௌத்ரி அந்த மாதிரி இடத்துல பிக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சிட்னி சிக்ஸர்ஸ் பவுலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாக்சன் பிரிட்டை வந்து நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா டூரசிஸ் வந்து பெஸ்ட் கேப்டனாகவும், ஜோர்டான் வந்து வைஸ் கேப்டன் அல்லது எலிஸ் வந்து வைஸ் கேப்டன். குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் பவுல் பண்ணாங்க அப்படின்னா கேப்டன் இவருக்கும் வைஸ் கேப்டன் வந்து இவருக்கும் கொடுத்துருக்க. கண்டிப்பா ஜாக்சன் பிரிட்டை எடுங்க. செகண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல சிட்னி சிக்ஸர்ஸ் வந்தாங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்சன் பிரிட்டை வந்து அவாய்ட் பண்றதுக்கு பாத்துக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து ஃபுல்லா போலாம். ஏன்னா லாஸ்ட் 4 மேட்ச் நம்ம பார்த்ததுல 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணிருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் கேட்டாப்ப நீங்க டீம் எடுக்கணும். பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் கொடுத்தா நீங்க எடுக்கணும். பேட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்றவங்களுக்கும் செகண்ட்ல பேட்டிங் பண்றவங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். வேணும்னா நீங்க கடைசியா ஒரு டைம் பாருங்க, அந்த பிச் ரிப்போர்ட்டை பாருங்க, உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் இன்னமும் கிடைக்கும். பாருங்க இந்த மேட்ச் வந்து வெறும் 150+ தான் ஸ்கோர் போயிருக்கு. அடுத்து இங்க பாருங்க 120க்கு உள்ளதான் ஸ்கோர் போயிருக்கு. ஆனா 10+13 விக்கெட். இந்த மேட்ச் வந்து பாருங்க நமக்கு வந்து 8 விக்கெட். இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல 15 விக்கெட் போயிருக்கு. அடிலைட் வெர்சஸ் ஹோபர்ட் மேட்ச்ல 8 விக்கெட் வந்து போயிருக்கு. ஸோ பவுலர்ஸ் நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ கவனமா பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ எல்லாருமே இந்த போன வருஷம் போல கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கலாம். ஸோ இந்த வருஷம் ஃபுல் பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும் உங்க எல்லாருக்கும். ஸோ லெட்ஸ் பிளே ஃபேண்டசி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.